ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமா ப்ரோம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு கூகுளில் அதிகம் தேடப்பட்ட, மக்களால் அதிகம் சர்ச் பண்ணப்பட்ட 10 படங்கள், உலகளவில் 10 படங்கள் எது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை கூகுள் சைட்லேருந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ பார்க்க வரோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலேருந்து 3 படம் இடம்பெற்றிருக்குது. ஓகேங்களா, அந்த 3 படமும் எந்தெந்த இடத்துல இருக்குது, அது இடம்பெறதுக்கு காரணம் என்ன, ஸோ அதை தான் இப்போ டீட்டெயில் பார்க்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோ போகலாமா? இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் மக்களால் அந்த சைட்டில் அதிகம் சர்ச் பண்ணப்பட்ட படங்கள் எது, ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக் கான் நடிப்பில் அட்லி டைரக்ஷன் வெளியான படம் தான் ஜவான். ஸோ இந்த படம் தான் நம்பர் 1 இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா படார் 2 அது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 3ல ஓப்பன் ஹைமர், ஸோ அது இருக்குது. நம்பர் 4ல் ஆதிபுருஷ், அது அவங்களுக்கே தெரியும், ஆதிபுருஷ் பிரபாஸ் படம், ஸோ அது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 5ல பதான், மறுபடியும் ஷாருக் கான் படம் பதான் நம்பர் 5ல இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தி கேரளா ஸ்டோரி, ஸோ அது உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. ஸோ அந்த படம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலேருந்து ஜெயிலர் இருக்குது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த ஜெயிலர் படம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் நடித்த லியோ படம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 9வது இடத்துல டைகர் 3 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 10வது இடத்துல மறுபடியும் நம்ம தளபதி நடித்த வாரிசு இருக்குது. ஸோ 10 இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலேருந்து ஜெயிலர், லியோ, வாரிசு, ஸோ என்ற 3 படங்கள் இருக்குங்க. இதில் எப்படி வாரிசு வரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வாரிசு இந்த லிஸ்ட்டில் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, துணிவு படத்தை டாமினேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வாரிசு படத்துக்கு ஹைப் கொடுக்கறதுக்காக ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் விஜய் தான்ன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை ப்ரொடியூசர் விஜய் தான் நம்பர் 1 பாலிவுட்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை உருவாக்குங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா வாரிசு படம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மக்களால் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். சூப்பர் ஸ்டார் விஜய் தான், நம்பர் 1 விஜய் தான்ன்ற மாதிரி ஒரு சர்ச்சையை அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க அந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டிக்காக. அது கரெக்டாக மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு. மக்கள் அந்த படத்தை பற்றி அதிகம் பேச ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் படம் ரிலீஸ் ஆகி படம் மக்களுக்கு பிடிக்காம போய் படம் ஒரு ஃபிளாப் ரேஞ்சுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வாரம் 100 கோடி, 200 கோடி, 300 கோடின்னு வடையை சுட்டு தள்ளிட்டுருந்தாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த படம் அப்போ ஒரு பெரிய அளவு பேசு பொருளாக மாறிச்சு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை 10வது இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜெயிலர், லியோ, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே ஒரு பெரிய சம்பவம்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் தான். ஸோ அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லைங்க. நெல்சனுக்கு முந்தைய படம் பீஸ்ட் ஒரு ஃப்ளாப்பு. ரஜினி சாருக்கு அண்ணாத்தையும் அந்த அளவு சரியாக போகலை. ஸோ 2 பேரும் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது, நிச்சயம் ஓடாது அப்படின்ற மாதிரி நிறைய இந்த படத்தை நெகட்டிவாக தான் பேசியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜினி சார் ஃபேன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஹோப்போட இந்த படத்தில் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. தவிர மற்ற யாரும் இந்த படத்து மேலே அவ்வளோ எதிர்பார்ப்பு கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பண்ண சம்பவம், ஆஃப்டர் ரிலீஸ் இந்த படம் பண்ண சம்பவம் ரிலீஸுக்கு அப்புறம் எல்லாருக்குமே பிடிக்குதுங்க. படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே படம் அப்படி பிடிச்சி போகுது. ஃபுல்லாக மாஸாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் படமாக அந்த படம் அமையுது. ஒரு செட் பீப்புள்ஸ் மட்டும் அந்த படம் பிடிக்கல. அது எந்த பீப்புளும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பீப்புள்ஸ் மட்டும் அந்த படம் பிடிக்கல. மற்ற எல்லாருக்கும் 99% பீப்புள்ஸ் படம் பிடிக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்தை அப்படி கொண்டாடினாங்க. ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் அந்த படம். ஓகேங்களா, அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலேயே அதிகம் கலெக்ட் பண்ண படம்ன்ற பேர் இந்த படம் பெறுது. ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் இந்த படம் ஒரு இமாலய சம்பவம். பொன்னியின் செல்வன் 2 காலி, பொன்னியின் செல்வன் காலி, விக்ரம் காலி, எல்லா படமும் காலி. வசூல்னா ஜெயிலர் தான் தமிழ் சினிமாவில் அப்படின்னு ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த படம் மக்களால் அதிகம் தேடப்பட்ட படமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ட்ரைலர், டீசர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக லைக்ஸ் வாங்கியிருக்காது. ஓகேங்களா, ஸோ மற்ற ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா எங்கள் டீசர் எவ்வளோ லைக் பார்த்தீங்களா, எங்கள் ட்ரைலர் எவ்வளோ லைக் பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இதில் அங்கே கிடையாது, ஜெயிலர் கிடையாது. ஆனால் ஆஃப்டர் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்ண சம்பவத்தில் உலக அளவில் அதிகம் தேடப்பட்ட படத்தில் கூகுள் லிஸ்ட்டில் நம்பர் 7 வந்திருக்குது ஜெயிலர். ஸோ இதுதான் ஒரு ரியல் சம்பவம். நீங்கள் ட்விட்டரில் உட்காந்துட்டு லைக்லாம் போடுறதுலாம் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் சம்பவம். அடுத்த இடத்துல லியோ. உங்களுக்கே தெரியும் லியோ படத்துக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லப்போனால் இந்த லிஸ்ட்டில் லியோ நிச்சயம் டாப் 3ல வந்துடணும். ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்பிரஷன் இந்த படத்துக்கு. எல்சியூ இருக்குது, லோகேஷ் கனகராஜ் படம், விஜய் லோகேஷ் கனகராஜ் ஜாயின் பண்ணுறாங்க, சஞ்சய் தத் வராது படத்தில், அனிருத் மியூசிக் இருக்குது. அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ரோலெக்ஸ் வராரு, விக்ரம் கமல் வராருன்ற மாதிரி அதையும் இதையும் பேசி அப்படி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, இந்த படம் மட்டும் கொஞ்சம் கிளிக் ஆகி கொஞ்சம் சூப்பராக ஓடிச்சுன்னா இந்த லிஸ்ட்டில் டாப் 3ல வந்திருக்கும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷனை அப்படியே ஃபுல்லாக டம்மி ஆகிடுச்சுங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே படம் செல்ஃப் எடுக்கல. செகண்ட் ஹாஃப்லாம் சூற மொக்கையாயிடுச்சு. அதனால் மக்களுக்கு இந்த படம் பிடிக்காம போயிடுச்சு. ஒரு 3 டேஸ்லேயே லியோவை புதைச்சிட்டாங்க. இந்த லியோன்ற பேச்சே ஒழிஞ்சு போச்சு சோஷியல் மீடியாலேருந்து. ஸோ அப்படி போயிடுச்சு அந்த படம். அந்த பேச்சு போனதுக்கு அப்புறம் தான் அது திரும்பி உயிர் தெழுறதுக்காக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் மீட்டின்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டேஜில் போட்டு.
ஸோ அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எவ்வளோ செல்ஃப் எடுக்கல ஓகேங்களா. ஆனா பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளு அப்புறம் வந்து ட்ரைலரு, டீசர்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ லைக்ஸ் பார்த்தீங்களா? நாங்க தான் கிங்கு. நாங்க தான் சோசியல் மீடியா கிங்கு பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி வந்து ஆகா ஓஹோன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, மக்கள் தேடப்பட்ட ஒரு கூகுள் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஜெயிலருக்கு கீழ தான் இருக்குது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. நீங்க வந்து ஃபேக்கா YouTubeல உட்காந்துட்டு எவ்வளோ லைக்ஸ் வாங்கிக்கலாம். Twitterல வந்து போட்ஸ் போட்டு லைக்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அது வந்து வேற பக்கம். ஆனா மக்கள் வந்து ஒரு படத்த விரும்பி சர்ச் பண்ணணும். கூகுள்ல போயிட்டு இந்த படத்த நான் தெரிஞ்சுக்கணும்னு சர்ச் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஜெயிலருக்கு கீழ இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் வந்து எல்லா விதத்திலும் நம்பர் 1ல இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். வசூல பத்தியே வீடியோ போட்டுருந்தோம். நீங்க வந்து பார்க்கலாம். நம்ம காட்ஸ்ல கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே வசூல் வந்து இந்த படம் வந்து டாப்ல இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 600 கோடிக்கு மேல. லியோ வந்து 320 கோடின்னு அஃபிஷியலா சொல்ட்டாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதனால வசூல்லயும் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் இந்த வருஷத்துல டாப்ல இருக்குது. அதிகம் தேடப்பட்ட படத்திலயும் இந்த வருஷம் வந்து ஜெயிலர் வந்து ரிச் அண்ட் டாப்புக்கு வந்துருச்சு. ஸோ மொத்தத்துல லியோவ மொத்தமா ஓரங்கட்டிடுச்சுங்க. இவங்க வந்து எவ்வளோ சொல்றாங்க, விஜய் தான் சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு, விஜய் தான் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பொய்யின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வந்து ஒரு பெரிய சம்பவத்த இந்த வருஷத்துல பண்ணி முடிச்சுட்டாரு. ஜெயிலர்ன்ற பெரிய சம்பவத்த பண்ணி முடிச்சுட்டாரு. ஸோ அதனாலயே இந்த லிஸ்ட்ல வந்து ஜெயிலர் வந்து லியோவ தாண்டி முன்னேறிருக்கு ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாரி வாரிசு நம்ம வந்து என்ன ரீசன் சொல்லிட்டோம். ஸோ இதான் ரீசன். அந்த படத்த வந்து வேணும்னே ஹைப் ஏத்துறதுக்காக வந்து நெறைய சர்ச்சைய உருவாக்கி, ஸோ அது மூலம் பேசு பொருளா மாத்துனாங்க. ஸோ அதனால அந்த படம் தான் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு ஓகேங்களா? சரி ஓகே கைஸ். மீண்டும் வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.